இதுதாங்க நம்ம வீட்டில் புதுசாக காய்ச்சிருக்கிற கொடி உருளை. பொதுவாக உருளைனாலே கிழங்கு வகை தான் பூமியில இருந்து எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லப்படுற இந்த கொடி உருளை கொடியில காய்க்குதுங்க. இதோட இலைகள்லாம் பாருங்க ரொம்ப அழகா வடிவா இருக்கு, பெருசாவும் இருக்கு. வெற்றிலை போல இருக்கிறதால சில பேர் இதை வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்றாங்க. ஆனா இது வெற்றிலை வள்ளி கிழங்கு கிடையாதுங்க. இது கொடி உருளை தான். இந்த செடியை பாருங்க எவ்வளோ ஒரு மெலிசான கம்பி போல கொடியில இருந்து அழகா பறந்து வளருதுங்க. கொடி உருளையில் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் குறைவாக இருக்கிறதால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட இதை சமைச்சு சாப்பிட்லாங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸும் இருக்காது. கொடி உருளையை கட் பண்ணி பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாங்க. மற்ற உருளைக்கிழங்கு போலவே இதையும் அதே வகையில் சமைச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். தவிர இந்த காய்களை நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. இந்த காய்கள் 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சிருந்து பயன்படுத்தலாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் முளை விடுது. கொடி உருளை பூப்புத்து காய்க்காம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு போல பறந்து வர கொடிகள் இருந்தாங்க காய்க்குது. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.